நைட் டின்னருக்கு தக்காளி சாதம் தான் செஞ்சுருந்தேன். வீட்டில் மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 4 தக்காளி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் சுட சுட தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நெய் ஆட் பண்ணிங்கன்னா